என்று நாள்தோறும் போற்றிடுவேன், நான் நாள்தோறும் போற்றிடுவேன். மரண பள்ளத்தாக்கில் நான் நடந்த போதெல்லாம் பாதுகாத்தீரே. மரண பள்ளத்தாக்கில் நான் நடந்த போதெல்லாம் பாதுகாத்தீரே. மீண்டும் ஜீவனை தந்து நீர் என்னை வாழ வைத்தீரே. மீண்டும் ஜீவனை தந்து நீர் என்னை வாழ வைத்தீரே. நன்றி சொல்லாமல் இருக்கவே முடியாது, பல நன்மை செய்த இயேசுவுக்கே. நன்றி 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 என்று நாள்தோறும் போற்றிடுவோம். ஆமீன். நாள்தோறும் போற்றிடுவேன். அல்லேலூயா. நாள்தோறும் போற்றிடுவேன். நன்றி அப்பா. தேவாதி தேவனே நன்றி அப்பா. கர்த்தாதி கர்த்தரே நன்றி அப்பா. சேனைகளின் தேவனாகிய கர்த்தாவே நன்றி அப்பா. உம்மை ஆராதிக்கிறோம், உம்மை உயர்த்துகிறோம், உம்மை மகிமைப்படுத்துகிறோம் ராஜா. நன்றி இயேசு ராஜாவே, இயேசுவே. ஹல்லேலூயா. நினைவெல்லாம் அறிபவரே, நிம்மதி தருபவரே, நன்றி இயேசு ராஜாவே, நன்றி அப்பா. ஹல்லேலூயா. உம் நாமம் உயர்த்தி மகிழ்வேன், உம் நாமத்தை உயர்த்தி மகிமைப்படுத்துவோம். நன்றி. யோசனையில் பெரியவரே, ஆராதனை ஆராதனை. செயல்களிலே வல்லவரே, ஆராதனை ஆராதனை. ஓசன்னா உன்னத தேவனே, ஓசன்னா ஓசன்னா ஓசன்னா. வழி நடத்தும் விண்மீனே, ஆராதனை ஆராதனை. ஒளி வீசும் சுடரொளியே, ஆராதனை ஆராதனை. ஓசன்னா உன்னத தேவனே, ஓசன்னா ஓசன்னா ஓசன்னா. சிலுவையினால் மீட்டவரே, உமக்கு ஆராதனை ஆராதனை. கழுகு போல சுமப்பவரே, உமக்கு ஆராதனை ஆராதனை. அல்லேலூயா. உமக்கு ஆராதனை செலுத்துகிறோம், உமக்கு ஆராதனை செலுத்துகிறோம், உமக்கு மகிமையை செலுத்துகிறோம். நன்றி அப்பா, ஸ்தோத்திரம். உம்மை ஆராதிக்கிறோம், உம்மை உயர்த்துகிறோம், உம் நாமத்தை மகிமைப்படுத்துகிறோம். நன்றி அப்பா. வல்லமை தேவன் நன்மைகள் செய்தார், ஸ்தோத்தரி. வாதை நோய்க்கு வைத்தியரானார், ஸ்தோத்தரி. ஆமென் ஆமென். வல்லமை தேவன் நன்மைகள் செய்தார், ஸ்தோத்தரி. வாதை நோய்க்கு வைத்தியரானார், ஸ்தோத்தரி. சோத்தரி மனமே சோசரி, சோத்தரி தினமும் சோத்தரி. அல்லேலூயா. சோத்தரி மனமே சோத்தரி. ஆமென் ஆமென். சோத்தரி தினமும் சோத்தரி. இம்மட்டும் உதவின இம்மானுவேலரை சோத்தரி. இனியும் உதவிடும் அபிநேசரையே சோத்தரி. ஸ்தோத்தரி
மனமே ஸ்தோத்தரி ஸ்தோத்தரி தினமும் ஸ்தோத்தரி. ஹல்லேலூயா 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 ஆமென் ஆமென். ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. இம்மட்டும் உதவின இம்மானுவேலரை சோத்தரி, இனியும் உதவிடும் எபினேசரையே சோத்தரி. ஆமென் ஆமென். இம்மட்டும் உதவின இம்மானுவேலரை சோத்தரி. ஆமென் ஆமென். இனியும் உதவிடும் எபினேசரையே சோத்தரி. ஸ்தோத்தரி மனமே ஸ்தோத்தரி ஸ்தோத்தரி தினமும் ஸ்தோத்தரி. ஹல்லேலூயா. நன்றி அப்பா, உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம், உம் நாமத்தை உயர்த்துகிறோம், உம் நாமத்தை மகிமைப்படுத்துகிறோம் ராஜா. மகிமைக்கு பாத்திரரானவரே, மங்காத பிரகாசமே, உம் நாமம் வாழ்க, உம் அரசு வருக, உம் சித்தம் நிறைவேறுவதாக. நன்றி ஐயா. எம்மை காண்பவரே, எம்மை காப்பவரே, ஆராய்ந்து அறிந்திருக்கின்றீர், சுற்றி சுற்றி வருகின்றீர். நான் அமர்வதும் நான் எழுவதும் என்னை நன்றாய் நீர் அறிந்திருக்கின்றீர். நான் அமர்வதும் நான் எழுவதும் என்னை நன்றாய் நீர் அறிந்திருக்கின்றீர். என்னை காண்பவரே, என்னை காப்பவரே, கருவையும் கண்கள் கண்டன, அவை உருவாகும் முன்னே கண்டன. அதிசயமாய் பிரமிக்கத்தக்க விதமாய் நான் உருவாக்கப்பட்டேன் ஐயா. நன்றி ராஜா, இயேசு ராஜா, ஆமென் ஆமென். நன்றி ராஜா, எங்கள் இயேசு ராஜா. என்னை காண்பவரே, என்னை காப்பவரே. ஆமென். நன்றி பிதாவே, நன்றியோடு உம்மை துதிக்கிறோம் ராஜா. இன்றைய நாளிலும் 12ஆம் தேதி ஜூலை மாதம் 2026ஆம் ஆண்டு இந்த நாளிலும் ஜீசஸ் குளோரி ஃபேமிலி ஊடாக உங்களை நான் ஒவ்வொருவரையும் வாழ்த்துவது நான் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த வேளையிலும் சகோதரி எவாஞ்சலிஸ் அனாவிடம் இந்த நாட்களை ஒப்புக் கொடுக்கிறேன். தொடர்ந்து அவர் காரியங்களை செலுத்துவார். பிரைஸ் லார்ட் சிஸ்டர். பிரைஸ் லார்ட் பாஸ்டர். ஆமென். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே உங்கள் கரத்திலே ஒப்புக் கொடுக்கிறேன். ஆமென். தேங்க்யூ. தேங்க்யூ பாஸ்டர். தேங்க்யூ. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாகிறது. ஜீசஸ் குளோரி ஃபேமிலி மினிஸ்ட்ரி சார்பாக உங்கள் அனைவரையும் வாழ்த்தி வரவேற்கிறேன். இன்று நான் எடுத்துக்கொண்ட விடயம் யோவான் 14ஆம் அதிகாரம் 6வது வசனம். அதற்கு இயேசு, நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாயிருக்கிறேன், என்னாலே அல்லாமல் ஒருவனும் பிதாவினிடத்தில் வரான். ஆமென். சந்திர மண்டலத்துக்கு போகலாம் அறிவாளிகள், ஆனால் பரலோகத்துக்கு போற ஒரே வழி இயேசு கிறிஸ்து மூலமாத்தான். நாங்கள் இயேசுவுக்குள் இருந்து இயேசுவுக்குள் நித்திரை அடைந்தால் மாத்திரமே எம்மால் பரலோகம் போக முடியும். நிச்சயமாகவே அந்த கிருபை ஒவ்வொருவருக்கும் என் தேவன் கொடுத்திருக்கிறார். அந்த பரலோகத்தை தந்த தேவன் எமக்கு முன்னால் இருக்கும் எந்த கல்லையும் புரட்டி போடுவது அவருக்கு அற்பமான காரியம். நாங்கள் பிரச்சனைகளை நாங்கள் பார்க்காதபடி இயேசுவை நோக்கி நாங்கள் பார்க்கும் போது நிச்சயமாக ஒவ்வொருவருக்கும் பரலோகம் கிடைக்கும், அவருடைய கிருபை நிமித்தம். கர்த்தர் உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. முதலாவதாக நாங்கள் ஆரம்ப ஜெபத்தினூடாக கடந்து செல்வோம். சகோதரர் ரஞ்சன் அவர்கள் லண்டனில் இருந்து நமக்கு ஆரம்ப ஜெபத்தை வழங்குவார். பிரைஸ் தி லார்ட் அண்ணா. பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. நாங்கள் தேவனுடைய பாதத்தில் ஒப்புக் கொடுப்போம். இந்த நாள் ஒவ்வொருவருக்கும் ஒரு ஸ்பெஷல் நாளாக இருக்கும்படியாக இந்த நாள் என்னென்ன காரியங்கள் செய்து முடித்திருக்கலாம், செய்ய ஆரம்பித்திருக்கலாம், எதுவாக இருந்தாலும் தேவன் எல்லாவற்றுக்கும் போதுமானவராக இருக்கின்றார். கிருபையும் இரக்கமுள்ள தேவனே, இந்த நாளுக்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. இந்த ஜீசஸ் குளோரி ஃபேமிலி கூடியிருக்கிற வேலையில அந்த இடத்துல ஒவ்வொருவரோடும் நீ கூட இருக்கும்படியா ஜெபிக்கிறோம் ஆண்டவரே.
ஆரம்பம் முதல் முடிவதை உமது கரம் இருக்கும்படியாய் உமது கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். நீ சர்வ வல்லமுள்ள தேவன் ராஜா. உம்மை நோக்கி பார்க்கிற முகங்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை என்று சொல்லியிருக்கிறீர் ராஜா. அதற்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. அப்ப அவருடைய தேவைகள் ஒவ்வொன்றையும் இந்த நாளை சந்திக்கும்படியா ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. வித்தியாசமான டைம்கள் ஒவ்வொரு தேசங்கள் இருக்கலாம் ஆண்டவரே. ஆனாலும் உமது பாதத்திலே வந்து கூடியிருந்து ஒருமனப்பட்டு ராஜா ஒரு காரியத்தோடு ஜெபிக்கிற ஒளி ராஜா, ஒருமனப்பட்டு ஜெபிக்கிற ஒளி ஜெபங்கள் ஒவ்வொன்றுக்கும் ஆமண்டும் ஆமேன் என்று நீ பதில் கொடுக்கிற இருக்கிறபடியால் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. ஆரம்பம் முதல் ராஜா வார்த்தை பகுதி, பாட்டுகள் பகுதி ராஜா, ஆனால் ஜெப குறிப்போல் பகுதி ஆண்டவரே. இப்படியாக ஒவ்வொரு காரியத்திலும் கூட இருக்க முடியாது ஜெபிக்கிறோம். ஊழிய பாதையிலே அநேகர் ராஜா அன்று என்னென்ன கஷ்டங்கள் இருக்கும் எல்லாவற்றிலும் நேர்த்தியும் கிரமா கொண்டு நடத்தும்படியா ஜெபிக்கிறோம். தனிப்பட்ட வாழ்க்கையில என்னென்ன காரியங்கள் நடக்க எதிர்பார்த்து கொண்டு இருக்கின்றார் ராஜா. இந்த ஜீசஸ் குளோரி ஃபேமிலி மூலமாக அதிசயங்களையும் அற்புதங்களையும் அன்று தேவனே நீர் நடத்தும்படியா ஜெபிக்கிறோம். நன்றி செலுத்தும். நீரை பொறுப்படுங்க, வழி நடத்துங்க, ஆசீர்வதிங்க. இயேசுவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். ஹல்லேலூயா. தேங்க்யூ அண்ணா. கர்த்தர் உங்களை உங்கள் குடும்பத்தை நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. அடுத்ததாக நாங்கள் பைபிள் ரீடிங் ஊடாக கடந்து செல்வோம். சங்கீதம் 37வது அதிகாரம் 1 தொடக்கம் 11. பாஸ்டர் கிஷோ அவர்கள் சங்கீதம் 37 Psalm 37 1 to 11. Praise the Lord, Pastor. Praise the Lord, praise the Lord, sister. சங்கீதம் 37 1 தொடக்கம் 11 வரையிலான வசனங்கள். பொல்லாதவர்களை குறித்து எரிச்சல் அடையாதே, நியாயக்கேடு செய்கிறவர்கள் மேல் பொறாமை கொள்ளாதே. அவர்கள் புல்லை போல் சீக்கிரமாய் அறுப்புண்டு பசு பூண்டை போல் வாடி போவார்கள். கர்த்தரை நம்பி நன்மை செய், தேசத்தில் குடியிருந்து சத்தியத்தை மேய்ந்து கொள். கர்த்தரிடத்தில் மனமகிழ்ச்சியாயிரு, அவர் உன் இருதயத்தின் வேண்டுதல்களை உனக்கு அருள் செய்வார். உன் வழியை கர்த்தருக்கு ஒப்புவித்து அவர் மேல் நம்பிக்கையாயிரு, அவரே காரியத்தை வாய்க்க பண்ணுவார். உன் நீதியை வெளிச்சத்தை போலவும் உன் நியாயத்தை பட்டப்பகலை போலவும் விளங்க பண்ணுவார். கர்த்தரை நோக்கி அமர்ந்து அவருக்கு காத்திரு. காரிய சித்தியுள்ளவன் மேலும் தீவினைகளை செய்கிற மனுஷன் மேலும் எரிச்சலாகாதே. கோபத்தை நெகிழ்ந்து உக்கிரத்தை விட்டுவிடு. பொல்லாப்பு செய்ய ஏதுவான எரிச்சல் உனக்கு வேண்டாம். பொல்லாதவர்கள் அறுப்புண்டு போவார்கள், கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ பூமியை சுதந்திரித்துக் கொள்வார்கள். இன்னும் கொஞ்ச நேரம்தான், அப்போது துர்மார்க்கன் இரான். அவன் ஸ்தானத்தை உற்று விசாரித்தாயானால் அவன் இல்லை. சாந்த குணம் உள்ளவர்கள் பூமியை சுதந்திரித்து மிகுந்த சந்தோஷத்தினால் மனமகிழ்ச்சியாயிருப்பார்கள். ஆமேன். தேங்க்யூ சிஸ்டர். தேங்க்யூ சிஸ்டர். கர்த்தர் உங்களை உங்கள் குடும்பத்தை நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. அடுத்ததாக ஸ்பெஷல் சாங்கின் ஊடாக கடந்து செல்வோம். பிரதர் ஷேகர். Praise the Lord, brother. Thank you, sister. Praise the Lord. Praise the Lord. சொந்தம் என்று சொல்லிக்கொள்ள உம்மை விட யாரும் இல்லை. சொத்து என்று அள்ளிக்கொள்ள உம்மை விட ஏதுமில்லை. இயேசுவே இயேசுவே எல்லாம் இயேசுவே. இயேசுவே இயேசுவே எல்லாம் இயேசுவே. சொந்தம் என்று சொல்லிக்கொள்ள உம்மை விட யாரும் இல்லை. சொத்து என்று அள்ளிக்கொள்ள உம்மை விட ஏதுமில்லை. தழும்புகளால் நான் சுகமானேன், வார்த்தையினால் நான் பெலனானேன். தழும்புகளால் நான் சுகமானேன், வார்த்தையினால் நான் பெலனானேன். நான் பெலனானேன், நான் பெலனானேன். இயேசுவே இயேசுவே எல்லாம் இயேசுவே. இயேசுவே இயேசுவே எல்லாம்
இயேசுவே உம் கிருபையினால் நான் பிழைத்துக் கொண்டேன், உம் பாசத்தினால் நான் திகைத்து போனேன். உம் கிருபையினால் நான் பிழைத்துக் கொண்டேன், உம் பாசத்தினால் நான் திகைத்து போனேன், நான் திகைத்து போனேன், நான் திகைத்து போனேன். இயேசுவே இயேசுவே எல்லாம் இயேசுவே, இயேசுவே இயேசுவே எல்லாம் இயேசுவே. உம்மாவியினால் நான் பிறந்து விட்டேன், உம் ஊழியத்துக்காய் நான் உயிர் வாழ்வேன். உம்மாவியினால் நான் பிறந்து விட்டேன், உம் ஊழியத்துக்காய் நான் உயிர் வாழ்வேன், நான் உயிர் வாழ்வேன், நான் உயிர் வாழ்வேன். இயேசுவே இயேசுவே எல்லாம் இயேசுவே, இயேசுவே இயேசுவே எல்லாம் இயேசுவே. ஆமென். தேங்க்யூ பிரதர். கர்த்தர் தாம் உங்களையும் உங்கள் குடும்பத்தை நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. அடுத்ததாக நாங்கள் அனௌன்ஸ்மெண்ட் ஊடாக கடந்து செல்வோம். Praise the Lord, Pastor Andrew. Praise the Lord, praise the Lord. We welcome everyone in the name of our Savior, Lord Jesus Christ. Jesus Glory Family promise verses, Jeremiah 33 verses 3 says, call to me and I will answer you and show you great and mighty things which you do not know. Jesus Glory Family year 2026 promise verses, Jeremiah chapter 29 verses 11 says, for I know the plans I have for you, declares the Lord, plans to prosper you and not to harm you, plans to give you a hope and a future. Jesus Glory Family, month of July promise verses, Jeremiah chapter 33 verses 14 says, the Lord says, I will fulfill the good word I spoke to the family. Today, Pastor Edwin Bonaraya will be sharing the word of God. And next week, Pastor Arul Raj from India will be sharing the word of God. Every Tuesdays and Saturdays, we have a children ministry leading by Sister Midla Andres. And every month, first Saturday, we have a youth ministry leading by Dr. Christina Augustine. And every Sunday, we have a Tamil service. Thank you, everyone, and God bless you. தேங்க்யூ பாஸ்டர். கர்த்தர் தாம் உங்களை உங்கள் குடும்பத்தை நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. அடுத்ததாக நாங்கள் வர்ஷிப்பின் ஊடாக கடந்து செல்வோம். Praise the Lord, Sister Divya. Praise the Lord, sister. ஆமென். ஹalleluya. ஸ்தோத்திரம். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இந்த நாளிலும் ஜீசஸ் க்ளோரி ஃபேமிலி மினிஸ்ட்ரி சார்பாக இணைந்திருக்கும் தேவ ஊழியக்காரர்கள், தேவ பிள்ளைகள் யாவரையும் அன்போடு கூட நான் வாழ்த்தி வரவேற்கிறேன். நாங்கள் நிற்பதும் நிர்மூலமாகாமலும் இருப்பதும் தேவனுடைய சுத்த கிருபை. இந்த பரிசுத்த ஓய்வு நாளிலும் கூட நாங்கள் பரிசுத்த ஒரு கூட்டமாக கூடி நாங்கள் தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்த போகிறோம். சுவாசம் உள்ள யாவும் கர்த்தரை துதிப்பதாக என்று வேதம் சொல்லுகிறது. அந்த பிரகாரமாக நாங்கள் தேவனை துதிப்பதற்கு நாங்கள் ஒவ்வொருவரும் கடமைப்பட்டு இருக்கிறோம். ஒவ்வொரு நாளும் தேவன் எங்களுடைய வாழ்க்கையிலே செய்து வருகிற நன்மைகளுக்காக, தேவன் எங்களை இம்மட்டுமாக நடத்தி கொண்டிருக்கிற பாதைகளுக்காக தேவனுக்கு நாங்கள் நன்றி செலுத்த வல்லவர்களாக இருக்கிறோம். அவர் எங்களை அசுத்தத்திற்கல்ல, எங்களை பரிசுத்தத்திற்காகவே எங்களை தெரிந்து கொண்ட தெய்வம். ஆகவே நாங்கள் பரிசுத்த இருதயத்தோடு, நாங்கள் முழு இருதயத்தோடு, முழு ஆத்மாவோடு தேவனை இந்த வேளையிலும் நாங்கள்
துதித்து அவருடைய நாமத்தை நாங்கள் மகிமைப்படுத்துவோம். ஸ்தோத்திரம். ஹalleluya. ஸ்தோத்திரம் ஆண்டவரே, உம்மை நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறோம். பரிசுத்தரே, ஆவியானவரே, உமக்கு நன்றி அப்பா, நன்றி அப்பா. உங்களுடைய பிரசன்னத்தினால் ஆண்டவரே எங்கள் ஒவ்வொருவரையும் நிரப்புங்கப்பா. இந்த நாளிலும் எங்கள் மத்தியிலே கடந்து வருவீராக. கடந்து வாங்க சுவாமி. நீர் நல்லவர், வல்லவர், போதுமானவர். இந்த நன்றி 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 செலுத்துகிறோம். பரிசுத்தர், ஸ்ரேணிகளின் கர்த்தர் நீர் பரிசுத்தர். ஹalleluya. பலனடைய நிரப்பிடுமே பலத்தின் ஆவியே. பலனடைய நிரப்பிடுமே பலத்தின் ஆவியே. கணமடைய ஊற்றிடுமே ஞானத்தின் ஆவியே. ஆமென். கணமடைய ஊற்றிடுமே ஞானத்தின் ஆவியே. அசைவாடும் ஆவியே. ஆமென். தூய்மையின் ஆவியே. இடமசைய உள்ளம் நிரம்ப இந்த இடமசைய என் உள்ளம் நிரம்ப இறங்கி வாருமே. இறங்கி வாருங்க ஆவியானவரே. இந்த இடமசைய என் உள்ளம் நிரம்ப இறங்கி வாருமே. தேற்றிடுமே உள்ளங்களை இயேசுவின் நாமத்தினால். தேற்றிடுமே என் உள்ளங்களை இயேசுவின் நாமத்தினால். ஆற்றிடுமே காயங்களை. பிரைஸ் காட். அபிஷேக தைலத்தினால் ஆற்றிடுமே நம் காயங்களை அபிஷேக தைலத்தினால். அசைவாடும் ஆவியே. தூய்மையே ஆவியே. இடமசைய உள்ளம் நிரம்ப இந்த இடமசைய என் உள்ளம் நிரம்ப இறங்கி வாருமே. துடைத்திடுமே கண்ணீரெல்லாம் கிருபையின் பொற்கரத்தால். ஆமென். துடைத்திடுமே நம் கண்ணீரெல்லாம் கிருபையின் பொற்கரத்தால். நிறைத்திடுமே ஆனந்தத்தால் மகிழ்வுடன் துதித்திடுவே. எம்மை நிறைத்திடுமே ஆனந்தத்தால் மகிழ்வுடன் துதித்திடவே. கரங்களை அசைத்து சொல்லுவோம். அசைவாடும் ஆவியே. தூய்மையின் ஆவியே. இந்த இடமசைய என் உள்ளம் நிரம்ப இறங்கி வாருமே. இந்த இடமசைய உள்ளம் நிரம்ப இறங்கி வாருமே. ஹalleluya. நன்றி ஆண்டவரே.
அசைவாடுகிற ஆவியானவரே, அன்பின் ஆவியானவரே, எங்கள் மத்தியிலே அப்பா நீங்க இறங்கி வாருங்க ராஜா. ஆண்டவரே, நீங்க வாசம் செய்யாத இடம் எங்களுக்கு வேண்டாம் ஆண்டவரே. நீங்க பிரியமாக இருந்து ஆண்டவரே வாசம் செய்கிற இடமாக இந்த இடத்தை நீங்க மாற்றுங்க ஆண்டவரே. எங்கே என் நாமத்தினாலே 2 பேராவது 3 பேராவது ஒருமனப்படுகிறீர்களோ அவர்கள் மத்தியிலே நான் வாசம் பண்ணுவேன் என்று சொன்னேன். எங்கள் தேவாதி தேவனே, எங்கள் ஆவியானவரே அப்பா, எங்களுடைய கண்ணீரை துடைக்கிறவரே, எங்களுடைய கண்ணீரை துருத்தியிலே வைத்திருப்பவரே, எங்கள் இயேசு மகாராஜரே, உங்களுடைய நாமத்தினாலே விடுதலை, உங்களுடைய நாமத்தினாலே ஒரு ஆறுதல் உண்டாகட்டும் ஆண்டவரே. இந்த நாட்களிலும் சுவாமி எங்கள் மத்தியிலே கடந்து வாருங்க ஆண்டவரே. அப்பா, அந்த ஜீசஸ் க்ளோரி ஃபேமிலியில் ஆண்டவரே அப்பா வந்திருக்கிற ஒவ்வொருவருடைய இருதயத்தின் ஆழங்களையும் நீங்க அறிந்திருக்கிறீங்க ராஜா. மனுஷன் முகத்தை மாத்திரமே பார்க்கிறார். எங்களுடைய ஆவியானவர் அப்பா, எங்களுடைய அன்பு தகப்பன் ஆண்டவரே, நீங்க எங்களுடைய உள்ளங்களை ஆராய்ந்து அறிகிற கர்த்தர் அல்லவா சுவாமி. எங்களுடைய கண்ணீரை துடைங்க ஆண்டவரே. யாரெல்லாம் ஆண்டவரே அப்பா என்னென்ன தேவைகள் பிரச்சனைகளோடு இருக்கிறார்களோ இப்பொழுது ஆண்டவரே ஆவியானவர் எங்கேயோ அங்கு விடுதலை நிச்சயம் என்று நாங்கள் அறிந்திருக்கிறோம். எங்கள் மத்தியிலே நீங்க ஆவியானவர் கடந்து வந்திருக்கிறீங்க. எங்களுடைய கண்ணீரை ஆண்டவரே அப்பா, எங்களுடைய கண்ணீரை களிப்பாக மாற்றுகிற கர்த்தர் ஆண்டவரே. அவாந்திர வழியை ஆண்டவரே வயல் நிலமாக மாற்றுகிற கர்த்தர் ஆண்டவரே. நன்றி பரிசுத்தர், நன்றி பரிசுத்தர், நன்றி பரிசுத்தர். அப்பா, எங்களை ஒரு கணம் பலப்படுத்துங்க, பலப்படுத்துங்க, பலப்படுத்துங்க. ஹல்லேலூயா. எங்கள் மீது நோக்கமாக இருக்கிற கர்த்தாவே உமக்கு கோடி ஸ்தோத்திரம், கோடி ஸ்தோத்திரம் ஆண்டவரே. புதிய எண்ணெயினால், புதிய அபிஷேகத்தினால், புதிய தைலத்தினால் இந்த நாட்களிலே அப்பா எங்களை அபிஷேகிங்க ஆண்டவரே, அபிஷேகிங்க ஆண்டவர். நன்றி அப்பா, ஸ்தோத்திரம் ஆவியானவரே, உமக்கு நன்றி. ராஜா நீர் செய்த நன்மைகள் அவை எண்ணி முடியாதையா. இயேசு ராஜா நீர் செய்த நன்மைகள் அவை எண்ணி முடியாதையா. ஏறெடுப்பேன் நன்றி பலி என் ஜீவனால் எல்லாம் நான் ஏறெடுப்பேன் நன்றி பலி என் ஜீவனால் எல்லாம். ஆமாண்டவரே, எங்களுடைய வாழ்க்கையில நீங்க எத்தனை நன்மையான ஈவுகளை தந்து கொண்டிருக்கிறீங்க ராஜா. எங்களுடைய ஜீவனுள்ள நாட்கள் எல்லாம் ஆண்டவரே, நாங்கள் உயிர் வாழுகிற ஆண்டவரே நாட்கள் எல்லாம் ஆண்டவரே உங்களுடைய நாமத்தை போற்ற ஆண்டவரே, உங்களுடைய நாமத்தை மகிமைப்படுத்த ஆண்டவரே எங்களுக்கு கிருபையை கொடுத்தீரே, உமக்கு நன்றி அப்பா. ராஜா நீர் செய்த நன்மைகள் அவை எண்ணி முடியாதையா. ஏறெடுப்பேன் நன்றி பலி என் ஜீவனால் எல்லாம் நான் ஏறெடுப்பேன் நன்றி பலி ஏசையா என் ஜீவனால் எல்லாம். அதிகாலை நேரம் தட்டி தட்டி எழுப்பி புது கிருபை தந்தீரையா. அதிகாலை நேரம் தட்டி தட்டி எழுப்பி புது கிருபை தந்தீரையா. ஆனந்த மழையில் நனைத்து நனைத்து தினம் நன்றி சொல்ல வைத்தீரையா. ஆனந்த மழையில் நனைத்து நனைத்து தினம் நன்றி சொல்ல வைத்தீரையா. நன்றி ராஜா இயேசு ராஜா, நன்றி ராஜா இயேசு ராஜா, நன்றி ராஜா இயேசு ராஜாமே. நன்றி ராஜா இயேசு ராஜா. ராஜா நீர் செய்த நன்மைகள் அவை எண்ணி முடியாதையா. ஏறெடுப்பே நன்றி பலி என் ஜீவனால் எல்லாம்.
வேதத்தின் ரகசியம் அறிந்திட புரிந்திட வெளிச்சம் தந்தீரையாமே. வேதத்தின் ரகசியம் அறிந்திட புரிந்திட வெளிச்சம் தந்தீரையா. பாதம் அமர்ந்து நான் குரல் கேட்கும் பாக்கியம் தந்தீரையாமே. நாமே நன்றி அப்பா. பாதம் அமர்ந்து நான் குரல் கேட்கும் பாக்கியம் தந்தீரையா. நன்றி ராஜா இயேசு ராஜா, நன்றி ராஜா இயேசு ராஜா, நன்றி ராஜா இயேசு ராஜா, நன்றி ராஜா இயேசு ராஜா. ராஜா நீர் செய்த நன்மைகள் அவை எண்ணி முடியாதையா. ஏறெடுப்பே நன்றி பலி என் ஜீவனாலெல்லாம். நான் ஏறெடுப்பே நன்றி பலி என் ஜீவனாலெல்லாம். ஆமாண்டவரே நன்றி அப்பா, நன்றி அப்பா. கோடான கோடி நன்றி என்று செலுத்துகிறோம் ஆண்டவரே. அப்பா அந்த நாட்களிலே எங்களை நடத்துகிறீரே அப்பா, உங்களுடைய நன்மையினால் நிறைத்து ஆண்டவரே. அப்பா உங்களுடைய சமூகத்திலே நாங்கள் நாட்டப்பட்டவர்களாக பலன் தரும் கனிகளாக எங்களை நீங்க மாற்றி இருக்கிறீங்களே ராஜா, அதுக்காக உமக்கு நன்றி என்று செலுத்துகிறோம் அப்பா. உங்களுக்கு பிரியமான பிள்ளைகளாக ஆண்டவரே, உம்முடைய பார்வைக்கு அருமையான பிள்ளைகளாக ஆண்டவரே எங்களை மாற்றினீரே. உமக்கு நன்றி அப்பா, நன்றி அப்பா. தினமும் எங்களுக்கு உணவு தந்து உடை தந்து எங்களுடைய தேவைகளை சந்தித்து அப்பா எங்களுடைய குடும்பத்தை எங்களை கைவிடாமல் நடத்தி கொண்டிருக்கிற பாதைகளுக்காக உங்களை நன்றி உள்ள இருதயத்தோடு நாங்கள் துதிக்கிறோம் நன்றி என்று செலுத்துகிறோம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. நன்றி உள்ள இருதயத்தோடு உங்களை நாங்கள் துதிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா எங்கள் துதிகளின் மத்தியிலே வாசம் பண்ணி கொண்டிருக்கிறீரே இஸ்ரவேலி நீங்கள் ஜெயன் பலனே, உங்களை ஸ்தோத்தரிக்கிறோம் ஐயா, ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. நன்றி 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 அப்பா. ஹல்லேலூயா. நன்றி பரிசுத்த ஆவியானவரே. உமது ஆலயத்தில் உமக்காய் காத்திருப்போர் உண்மையிலே பாக்கியவான்கள். உமது ஆலயத்தில் உமக்காய் காத்திருப்போர் உண்மையிலே பாக்கியவான்கள். என்ன நடந்தாலும் எப்போதும் துதிப்பார்கள், துதியால் அனுதினமும் நிறைந்திருப்பார்கள். என்ன நடந்தாலும் எப்போதும் துதிப்பார்கள், துதியால் அனுதினமும் நிறைந்திருப்பார்கள். என் ராஜனே என் தேவனே, ஆமே என் தேவனே என் ராஜனே. ஒருவர் நடந்திடுவேன், நடந்து சென்றிடுவேன் உமது கனமழையாள் நிதமும் நிரம்பிடுவேன். அழுகையின் பள்ளத்தாக்கில் நடக்கும் போதெல்லாம் ஆனந்த நீரூற்று நீர்தானையாமேன். ஸ்தோத்திரம். அபிஷேகமழையும் நீர்தானையா. அழுகையின் பள்ளத்தாக்கில் நடக்கும் போதெல்லாமே ஆனந்த நீரூற்று நீங்க மாத்திரம் ஆண்டவரே. அபிஷேகமழையும் நீர்தானையாமே. நன்றி அப்பா. இந்த வேளையிலும் உங்களுடைய அபிஷேக தைலத்தினால்
எங்களை நிறைத்து நிறைத்து உங்களுடைய சமூகத்திலே ஆண்டவரே அப்பா நாங்கள் பாக்கியவான்களாக எண்ணத்தக்கதாக ஆண்டவரே அமர்ந்திருக்க செய்தீரே. கர்த்தருக்காக காத்திருக்கிற பிள்ளைகள் அவர்கள் பாக்கியவான்கள் ஐயா. இன்னும் நாங்கள் உயர 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 பறக்க ஆண்டவரே தேவனுங்களுக்கு உதவி செய்யுங்க ஆண்டவரே. எங்களுடைய பலன் அல்ல கர்த்தாவே, உங்களுடைய பலன் மாத்திரம் போதுமையா. நன்றி பரிசுத்த ஆவியானவரே, இம்மட்டுமாக எங்களை நடத்தினீரே அப்பா, இனியும் எங்களை நடத்த போகிறீரே. உமக்கு கோடி ஸ்தோத்திரம் ஆண்டவரே. உம்முடைய அபிஷேகத்தை ஒரு பனி போல பனி போல பனி போல இந்த இடத்திலே கடந்து வந்து கொண்டிருக்கிறதே ராஜா, உமக்கு நன்றி அப்பா. உம்முடைய தெய்வீக பிரசன்னம் எங்களை மூடி கொள்ளட்டும். ஆவியானவர் இனி வரப்போகிற பகுதிகளோடு அப்பா வல்லமையாக அபிஷேகமாக ஆண்டவரை எங்களை நடத்துங்க ஆண்டவரை. எங்களுடைய ஆவி ஆத்மா சரீரம் முழுவதுமாக உங்களுடைய பொன்னான கரத்துக்குள்ளாக ஒப்பு கொடுத்து இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்தினாலே ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல தகப்பனே. ஆமேன் ஆமேன். தேங்க்யூ சிஸ்டர். தேங்க்யூ சிஸ்டர். கர்த்தர் தம்முகளை நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. தேங்க்யூ சோ மச் சிஸ்டர். அடுத்ததாக மெசேஜுக்காக தேவ செய்திக்காக ஜெபிக்கும்படி பிரதர் ஏடின் அவர்களை கேட்டுக்கொள்கிறோம். Heavenly Father, we thank you, Lord. We are in your presence. This is not a coincidence. This is the divine, precise plan. Thank you for all the pastors, all the worship leaders all over the world to glorify God's name and God glorify His precious word, the Rhema word with agape love. Lord Jesus, thank you for this Sunday. You have kept the Sabbath day holy, Lord. Thank you for this ministry, Lord. Let this ministry expand. It is not in our hand, Lord. The honor of salvation is in your mighty power of the Holy Spirit. Give us the wisdom, give us the knowledge, give us the heart to hear the voice of you, that tender voice which Abraham heard, when Jacob heard, Isaac heard, and to follow your commandments, to proclaim your promises, and in obedience to listen to the word of Pastor Vernon. Sir, will provide us to retain it in our heart and practice and preach and do the great commission, be a great Christian, and to come in the presence of the holy heavenly glory in the splendid name of Jesus Christ. Amen. அடுத்ததாக நாங்கள் தேவ செய்தியினூடாக கடந்து செல்வோம். பாஸ்டர் எட்வின் வேணரையா அவர்கள் தேவ செய்தி எமக்கு வழங்குவார். பிரைஸ் தி லார்ட் பாஸ்டர். பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் இந்த நாட்களே இந்த இடத்துல இணைந்திருக்கிற ஒவ்வொரு பாஸ்டர் ஒவ்வொருவரையும், அதே வழியிலே எவாஞ்சலிஸ்ட் ஒவ்வொருவரையும், இந்த நாட்களிலே விசுவாசிகள் ஒவ்வொருவரையும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே நான் வாழ்த்தி வரவேற்கிறேன். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. இன்றைய நாளிலும் கர்த்தருடைய நாமம் ஒன்றே மகிமைப்படுவதாக. இந்த நாளில் நாங்கள் திருப்பிக் கொள்வோம். எபேசியரின் புஸ்தகம் 5வது அதிகாரத்துக்குள்ளே 2வது வசனத்துக்குள்ளே இந்த நாட்களை திருப்பிக் கொள்வோம் இருந்தால் கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, கிறிஸ்து நமக்காக தம்மை தேவனுக்கு சுகந்த வாசனையான காணிக்கையாகவும் பலியாகவும் ஒப்பு கொடுத்து நம்மேலே அன்பு கூர்ந்தது போல நீங்களும் அன்பிலே நடந்து கொள்ளுங்கள் என்று சொல்லி இந்த நாட்களில் இந்த வார்த்தை இந்த நாட்களிலே சொல்லுகிறதை பார்க்கிறோம். அன்பு பிள்ளைகளே, இன்றைய நாட்களிலே நான் பேச இருக்கிற காரியம் கிறிஸ்துவுக்குள் நாங்கள் சுகந்த வாசனை வீச வேண்டும் என்பதை தான் குறித்து இந்த நாட்களில் பேசும்படியாக வாஞ்சிக்கின்றேன். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையிலே இன்றைக்கு நாங்கள் காண்கிற காரியம், நம்முடைய பெயர்கள் எங்கே கிறிஸ்தவர்கள் விசுவாசிகள் என்று சொல்லுகிறோம், ஆனால் எங்களுடைய சாட்சிகள் எப்படிப்பட்ட நிலையில இந்த நாட்களில் இருக்கிறது என்பதை தான் இன்றைக்கு நாங்கள் பார்க்க வேண்டும். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த நாளிலும் பாருங்கள், இங்கே வேதம் சொல்லுகிறது எபேசியரும் தீர்க்க தரிசன புஸ்தகத்தில், அதாவது எப்படி என்றால் கிறிஸ்து நமக்காக தம்மை தேவனுக்கு அங்கே சுகந்த வாசனையாக. அருமையான அன்பு பிள்ளைகளே, அப்ப கிறிஸ்துவானவர்
அங்கே அதாவது நமக்காக தம்மை தேவனுக்கு சுகந்த வாசனையாக இந்த நாட்களிலே காணிக்கையாகவும் பலியாகவும் ஒப்பு கொடுத்தார் என்பதை குறித்து நாங்கள் பார்க்கிறோம். ஆனால் கிறிஸ்துவுடைய இரத்தத்தினாலே கழுவப்பட்ட பிள்ளைகளாய் இருக்கிற நாங்கள் இந்த நாட்களிலே இந்த நாட்களிலே இப்படியாக இந்த நாட்களில் இருக்கிறோமா என்பதை தான் இன்றைக்கு ஒரு பெரிய ஒரு கேள்விக்குறியாக நாங்கள் இருக்கிறதை அங்கே காணக்கூடியதாக இருக்கிறது. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அதைத்தான் குறித்து இந்த நாட்களே எபேசு சபைக்கு அப்போஸ்தலனாகிய பவுலடிகள் எழுதுகிற வேளையிலே இப்படியாக ஒரு காரியத்தை இந்த நாட்கள் எழுதி வைத்துக்கிறதை அங்கே பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அப்படியானால் இன்றைக்கு கிறிஸ்து இந்த நாட்களே எப்படியாக அந்த பூமியிலே வாழ்ந்த காலத்திலே சுகந்த வாசனையை இந்த நாட்களிலே வீசினாரோ, அதே போல் இந்த நாட்களிலே நாங்களும் கிறிஸ்துவுடைய பிள்ளைகளாக அவருடைய இரத்தத்தினாலே கழுவப்பட்டவர்களாக இருக்கிற வேளையிலே நாங்களும் சுகந்த வாசனையை மற்றவர்களுக்காக இந்த நாட்களை வீசுகிறவர்களாக இந்த நாட்களை இருக்க வேண்டும் என்பதுதான் அங்கே வேதத்தினுடைய நியமனமாக இந்த நாட்கள் இருக்கிறதை பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை பாருங்கள், அங்கே ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை குறித்து பார்க்கிற வேளையிலே பாருங்கள், மரியாள் இந்த வெளியேறப்பட்ட ஒரு பரிமள தைலத்தை கொண்டு வந்த இந்த நாட்களில் அருமையான அன்பு பிள்ளைகளை பாருங்கள், அவருடைய பாதத்திலே ஊற்றி இந்த நாட்களிலே அவருடைய பாதத்தை சுத்திகரிக்கிறதை பார்க்கிறோம். வேதத்திலே அப்படியாக சொல்லப்படுகிறது. ஆனால் அந்த இடத்துல இருந்தவர்கள் எல்லாரும் இந்த நாட்களை பாருங்கள் ஒரு மாதிரியாக பார்த்தார்கள், முறுமுறுத்தார்கள். ஆனா அதே வேளையிலே யூதாஸ் கரியத் சொன்னான், இதை 300 பணத்துக்கு வித்திருந்தால் இந்த நாட்களிலே இது எவ்வளவாக இருக்கும் என்று சொல்லுகிற வேளையில் ஆண்டவர் சொன்னார், இந்த நாட்களிலே இவள் என்னுடைய அதாவது இறுதி கிரியைகளுக்காக இப்படியான காரியத்தை செய்கிறார் என்று சொல்லி இந்த நாட்களிலே சொல்லுகிறதை அங்கே பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அது சுகந்த வாசனையாக இந்த நாட்களே இருக்கிறது. அருமையான அன்பு பிள்ளைகளை பாருங்கள், ஆண்டோடைய பாதத்தை அவள் அங்கே அந்த வெளியேறப்பட்ட பரிமள தைலத்தினாலே கழுவுன நோக்கம் என்னன்னு சொல்லி சொன்னால், அங்கே ஆண்டவர் மரித்தாலும் உலகம் எங்கிலும் அவருடைய வாசனை வீச வேண்டும். அல்லேலூயா. ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து மரித்து சிலுவையிலே இந்த நாட்களை அடிக்கப்பட்டாலும் 3ஆம் நாள் எழும்பி இருந்தாலும் இன்றைக்கு பாருங்கள் உலகம் எங்கிலும் ஆண்டவருடைய வாசனை இந்த நாட்களை வீசிக்கொண்டே இந்த நாட்களே இருக்கிறது என்பதைத்தான் கர்த்தருடைய வார்த்தை இந்த நாட்களை நமக்கு இந்த நாட்களை சொல்லுகிறதை பார்க்கிறோம். அதனாலதான் இங்கே வேதம் சொல்லுகிறது. அப்படியானால் பாருங்கள், அந்த வாசனையை நாங்கள் வீசுவதற்கு முக்கியமான காரியம் என்னவென்றால் வேதம் சொல்லுகிறது எப்படியாக வீச வேண்டும் என்றால் பாருங்கள், வேதம் சொல்லுகிறது அங்கே அதாவது அங்கே அவர் இந்த சுகந்த வாசனையாக காணிக்காகவும் பலியாகவும் ஒப்பு கொடுத்தது போல நம்மில் இந்த நாட்களை அன்பு கூர்ந்தது போல நீங்களும் அங்கே என்ன செய்ய வேண்டும், அன்பிலே நடந்து கொள்ள வேண்டும் என்பதைத்தான் கர்த்தருடைய வார்த்தை இந்த நாட்களை சொல்லுகிறதை பார்க்கிறோம். அன்பிலே நாங்கள் நடந்து கொள்வோமா இருந்தால் இந்த நாட்களிலே நாங்கள் வாசனை வீசுகிறவர்களா இந்த நாட்களை இருப்போம் என்பதைத்தான் அங்கே இந்த நாட்கள் இந்த வார்த்தையை நாங்கள் இந்த நாட்களை பார்க்கிற வேளையிலே அங்கே காணக்கூடியதாக இருக்க அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே பாருங்கள். இங்கே 3வது வசனத்தை வாசிப்போமா இருந்தால் நான் வாசிக்கின்றேன். மேலும் பரிசுத்தவான்களுக்கு ஏற்றபடி வேசித்தனமும் மற்ற எந்த அசுத்தமும் பொருளாசையும் ஆகிய இவைகள் பேர் முதலாய் உங்களுக்குள்ளே சொல்லப்படக்கூடாது என்பதைத்தான் சொல்லப்படுகிறது. பாருங்கள் என்ன காரியம் சொல்லப்படுதுன்னு சொல்லி சொன்னால், இங்கே சொல்லப்படுகிற முதலாவதாக வேசித்தனம், அசுத்தம், பொருளாசை, இந்த 3 காரியங்களும் ஒரு கிறிஸ்தவனுக்குள்ளே இந்த நாட்களில் சொல்லப்படக்கூடாது என்பதைத்தான் கர்த்தருடைய வார்த்தை இந்த நாட்களில் நமக்கு இந்த நாட்களில் தெளிவாக சொல்லுவோம். இன்றைக்கு பாருங்கள் அநேக ஊழியர்களை பார்க்கிற வழியிலே பொருளாசை உள்ளவர்களா இந்த நாட்களில் இருக்கிறார்கள். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, மற்ற காரியங்கள் இல்லாவிட்டாலும் அந்த பொருளாசை என்று சொல்லப்படுகிற காரியம் இந்த நாட்களிலே தேவனுக்கு இந்த நாட்களிலே பிரியமில்லாத காரியமாக இந்த நாட்களில் இருக்கிறதை அங்கே காணக்கூடியதாக இருக்க அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே பாருங்கள். இன்றைக்கு அநேக இடங்களிலே நான் பார்க்கிற வழியிலே இன்றைக்கு கர்த்தருடைய நாமத்தை அங்கே தூசிப்பதன் நோக்கம் என்ன, பொருளாசை நிமித்தம் தான் இந்த நாட்களில் கர்த்தருடைய நாமம் இன்றைக்கு தூசிக்கப்பட்டு கொண்டு வருகிறதை பார்க்கிறோம். அருமையான அன்பு பிள்ளைகளே, ஏனென்றால் அந்த பொருளாசை என்று சொல்லப்படுகிற காரியம் இந்த நாட்களிலே மனுஷனுக்குள்ளே இந்த நாட்கள் விட முடியாத பழக்கமா இருக்கு. இன்றைக்கு வேசித்தனத்தை விட்டு விடலாம், அசுத்தத்தை விட்டு விடலாம், ஆனால் பொருளாசை என்று சொல்லப்படுகிற காரியம் இந்த நாட்களே அவனை அப்படியே சுற்றி வந்து கொண்டே இந்த நாட்களே இருக்கும். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகள் நீங்க பாருங்க, ஒரு சிலர் இந்த நாட்களை பாருங்கள் மறிக்கிற வேளையிலே, அதாவது நான் கிறிஸ்தவர்களை குறித்து சொல்லவில்லை, மறிக்கிற வேளையில பாருங்கள் சொல்லுவார் இந்த நாட்கள் வயசான காலத்துல அவங்களோட அதாவது என்ன சொல்றோன்னு சொல்லிச்சுன்னா அவங்களுடைய அந்த ஆத்மா போவாது. அப்ப அதுக்கப்புறம் சொல்லுவாங்க அந்த காணியோ பூமியோ அந்த நாட்கள் என்ன காரியத்தையும் அந்த நாட்களே சொல்லி இந்த நாட்கள் என்ன செய்வார்கள், அப்படியே தாரம் என்று சொன்ன அப்புறம் தான் அந்த ஜீவன் இந்த நாட்களை வேணும்னு சொல்லி சொன்னா அந்த பொருளாசை கடைசி வரையும் போவாது. அதே விதமா தான் இன்றைக்கு இந்த கிறிஸ்தவர்களோடு இந்த நாட்கள் இந்த பொருளாசை என்று சொல்லப்படுகிற காரியம் ஒட்டி இருக்குமா இருந்தால் இன்றைக்கு பாருங்கள் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அந்த சூழ்நிலையிலே இந்த நாட்களிலே அங்கே அவர்கள் தேவனை விட்டு பிரிவதற்கும் இச்சைக்கு அங்கே அவர்கள் இடம் கொடுப்பதற்கும் அங்கே ஏதுவாக அந்த நாட்களை இருக்கிறதாம் என்பதை தான் இன்றைக்கு இந்த வேத வார்த்தையில இன்றைக்கு நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கு. அதனாலே வேதம் சொல்லுகிற இந்த 3ஆம் வசனத்திலே எபேசியர் 5:3 சொல்லப்படுகிறது, இந்த வேசித்தனம், அசுத்தம், பொருளாசை உங்களுக்குள்ளே சொல்லப்படக்கூடாது. இன்றைக்கு பார்க்கிற வேளையிலே
இன்றைக்கு நாங்கள் உள்ளத்தை போகிறோம் நாட்கள் வர்றவர்கள் என்ன சொல்லுவாங்க, ஐயோ இந்த மனுஷன் இவன் பெரிய பொருளாசக்காரன்னு சொல்லுவாங்க. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இவ்வளவு ஒரு வேதனைக்கிடமான காரியமாக இருக்கு அருமையான அன்பு பிள்ளைகளே. ஏன் அப்படியாக சொல்லுகிறார் என்று சொல்லி சொன்னால், அவர்களுடைய நடை இந்த நாட்களே கிறிஸ்துவுக்குள் அந்த சுகந்த வாசனையை இந்த நாட்களே வீசாதபடி இந்த நாட்களே என்ன செய்கிறான்னு சொன்னால், இப்படிப்பட்ட சூழ்நிலைக்குள்ளே தள்ளப்படுகிற வேளையிலே அவருடைய ஊழியம் அந்த இடத்திலே பாதிக்கப்படுகிறதை அங்கே காணக்கூடியதாக இருக்கிறது. கர்த்தருடைய பிள்ளைகளே, அருமையான அன்பு பிள்ளைகளே, பாருங்கள் 4வது வசனத்தை வாசிக்கிற வேளையிலே சொல்லப்படுகிறது பாருங்கள். எப்படி என்றால், அப்படியே வம்பு புத்தீனமான பேச்சும் பரியாசமும் தகாதவைகள் ஸ்தோத்திரம் செய்வதே தகும் என்று சொல்லி இந்த நாட்களில் சொல்லப்படுவதை பார்க்கிறோம். இன்றைக்கு பாருங்கள், வீணான பேச்சுக்கள், வம்பான பேச்சுக்கள் இந்த நாட்களே, அது மட்டுமல்ல இந்த நாட்களை பாருங்கள், பரியாசம் பண்ணுகிற காரியம் இந்த நாட்களே, இப்படிப்பட்ட காரியங்கள் இந்த நாட்களே கிறிஸ்தவர்கள் செய்கிற வேளையிலேயே அங்கே என்ன காரியம் நடக்கிறது என்று சொல்லி சொன்னால், அவர்கள் இந்த நாட்களிலே தேவனுடைய சமூகத்தை நிராகரிக்கிறது மட்டுமல்ல, அது மட்டுமல்ல இந்த நாட்களிலே தேவனையே இந்த நாட்களில் ஒரு அவமானப்படுத்துகிற காரியமாக இந்த நாட்களை செய்கிறதை பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம்முடைய அக்கிரமங்கள், நம்முடைய பாவங்கள், நம்முடைய அவமானங்களுக்காகத்தான் எல்லாவற்றையும் சிலுவையில வைத்து ஆணி அடித்து இந்த நாட்களே வெற்றி சிறந்தார்னு சொல்லி பார்க்கிறோம். நாங்கள் அவமானப்படக்கூடாது. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, நாங்கள் இந்த நாட்களே, அதாவது நாட்களே மற்றவர்களா இந்த நாட்களே நாங்கள் இந்த நாட்களே தண்டிக்கப்படக்கூடாது என்பதற்காகத்தான் அப்படியாக ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து அந்த இடத்துல அந்த காரியத்தை செய்தார்னு சொல்லி பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆனாலும் நாங்கள் என்ன செய்கிறோம் என்றால், கிறிஸ்துவுடைய நாமத்தை இந்த நாட்களிலே அவமானப்படுத்தி கொண்டே இந்த நாட்களிலே இருக்கிறோம் என்பதை தான் இங்கே வேதம் சொல்றது. ஆனால் இங்கே வேதம் சொல்லுகிறது பாருங்கள், எப்படி என்று சொன்னால், ஸ்தோத்திரம் செய்வதே தகுதி என்று சொல்லப்படும். இன்றைக்கு பாருங்க, வீணான காரியங்கள், வீணான பேச்சுக்களை பேசாதபடி நாங்கள் ஆண்டவருடைய நாமத்திலே இந்த நாட்களே அவருக்கே அந்த ஸ்தோத்திரங்களையும் பலிகளையும் துதிகளையும் இந்த நாட்களை செலுத்திக் கொண்டே இந்த நாட்களை வருவோமா இருந்தால், நம்முடைய வாயிலிருந்து வம்பான பேச்சுக்கள், புத்தீனமான பேச்சுக்கள், பரியாசங்கள் இந்த நாட்களே பேசுவதற்கு இந்த நாட்களே நேரமும் இல்லை, அதற்கு அங்கே காலமும் இல்லை என்பதை தான் இன்றைக்கு நாங்கள் காணக்கூடியது. ஏனென்றால் நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிற இந்த கடைசி காலத்தில் இந்த நாட்களே எப்படியாக நாங்கள் இந்த நாட்களே இருக்க வேண்டும் என்பதைத்தான் அங்கே இந்த நாட்கள் கர்த்தர் இந்த நாட்களே நமக்கு இந்த நாட்களே இந்த அதாவது எபேசியர் 5ஆம் அதிகாரத்திலே பவுலடிகள் மூலமா இந்த நாட்களை கொடுக்கப்பட்ட அந்த வார்த்தை மூலமா இந்த கடைசி காலத்தில் நமக்கு எச்சரிக்கிறதை அங்கே காணக்கூடியதாக இருக்கிறது. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை பாருங்கள், 5வது வசனத்தை வாசிப்போமா இருந்தால், விபச்சாரக்காரனாவது, அசுத்தனாவது, விக்கிரக ஆராதனைக்காரனாவது, பொருளாசைக்காரனாவது தேவனுடைய ராஜ்யமாகிய கிறிஸ்துவின் ராஜ்யத்திலே சுதந்திரம் அடைவதில்லை என்று அறிந்திருக்கிறீர்களே என்று சொல்லப்படுது. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகள், அப்ப பாருங்கள், விபச்சாரக்காரன் தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ளே போக முடியாது. அசுத்தன் இந்த நாட்களிலே தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ளே போக முடியாது. விக்கிரக ஆராதனைக்காரன் தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ளே போக முடியாது. பொருளாசைக்காரனா இருக்கிறவன் இந்த நாட்களில் தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ளே அந்த நாட்களில் என்ன செய்ய முடியாது, அவன் அந்த ராஜ்யத்தை சுதந்திரித்துக் கொள்ளவே முடியாது. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஏனென்றால் இன்றைக்கு உலகத்திலே பாருங்கள், இந்த கடைசி காலத்திலே எல்லாருக்கும் இந்த நாட்களில் பொருளாசை தான் இந்த நாட்களில் கூடியிருக்கிறது. காணியுடைய எல்லைகளை இந்த நாட்களை குறுக்கி வைக்கிறது, அதாவது நாட்களை மற்றவருடைய காணி எல்லைகளை முன்னுக்கு தள்ளி இந்த நாட்களை போடுவார்கள். அல்ல இந்த நாட்களே மற்றொரு இடத்துல இருக்கிற இந்த நாட்களே அதாவது ஏதாவது ஒரு காரியத்தை வாங்கிவிட்டு இந்த நாட்களை திருப்பி கொடுக்காத நிலையில இந்த நாட்களை எப்படியாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அருமையான கர்த்தருடைய இதுவெல்லாம் இந்த நாட்களே பொருளாசைக்குரிய காரியமாக இந்த நாட்களை இருக்கிறதை பார்க்கிறோம். மட்டுமல்ல, அங்கே அவர்கள் இந்த நாட்களை பாருங்கள், ஏதோ ஒரு காரியத்தை வைத்து விக்கிரக ஆராதனை செய்து கொண்டிருக்கிறார்கள். அருமையான அன்பு பிள்ளைகளே, அந்த விக்கிரக ஆராதனை என்று சொல்லி இன்றைக்கு நாங்கள் பார்ப்போமா இருந்தால், தனியா ஒரு அதாவது ஒரு கல்லினாலே ஒரு மரத்தினாலே விக்கிரகத்தை செய்து ஆராதிக்கிறது விக்கிரக ஆராதனை இல்லை. நாங்கள் முதலாவது எதை நேசிக்கிறோம் என்பதை தான் இன்றைக்கு நாங்கள் பார்க்கிறோம். அருமையான கர்த்தரே, நாங்கள் வீட்டை நேசித்தோம்னா அது விக்கிரக ஆராதனை, வாகனத்தை நேசித்தோம்னா விக்கிரக ஆராதனை, வேலையை நேசித்தோம்னா விக்கிரக ஆராதனை. கர்த்தருடைய ஏனென்றால் வேதம் சொல்லுகிறது, முதலாவது தேவனுடைய ராஜ்யம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அந்த முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தை நீங்கள் தேடுகிற வேளையிலே உங்களுக்கு சகலம் இந்த நாட்களை கொடுக்கப்படும் என்பதுதான் இந்த கர்த்தருடைய வார்த்தை இந்த நாட்களை நமக்கு சொல்லுகிறதை பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அப்ப தேவனுடைய ராஜ்யத்தை நாங்கள் தேடுகிற வேளையிலே மற்ற காரியங்களை எல்லாம் தேவன் நமக்கு சந்திப்பார் என்பதை தான் இன்றைக்கு நாங்கள் பார்க்கிறோம். இன்றைக்கு எதை குறித்து இந்த நாட்களை அழுது கொண்டிருக்க வேண்டிய அவசியம் இல்லை. இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில இந்த நாட்களை முக்கியமான காரியம் என்னவென்று சொல்லி சொன்னால், ஏதாவது ஒரு காரியத்தை குறித்து இந்த நாட்களை அது வேண்டும் என்று குழந்தை பிள்ளைகள் போல சில பிள்ளைகள் பாருங்க, சில பிள்ளைகள் அதாவது பெற்றோரோடைய அல்லது இந்த நாட்களே அதாவது கிராண்ட் மம் கிராண்ட் ஃபாதரோடைய போகல அந்த
லொலிபாப் வேணும், அது வேணும், இதுன்னு சொல்லி பிடிச்சவள நிற்பாங்க. சிலர் வேண்டி கொடுக்காடி விழுந்து வந்து அழுவாங்க. அதே மாதிரி தான் இன்றைக்கு ஒரு சிலர் இந்த நாட்களை வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே. ஏனென்றால் இன்றைக்கு தேவன் நமக்கு எல்லா தேவைகளையும் சந்திக்க தேவன் வல்லவராய் இருக்கிறார் என்பதை நாங்கள் முதலாவதாக இன்றைக்கு அறிந்து கொண்டிருப்போமா இருந்தால் இந்த நாட்களிலே நாங்கள் தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்திரிக்கிறவளா இந்த நாட்களை அழைக்கப்பட்டிருக்கிறோம் என்பதை முதலாவதாக அறிந்திருக்க வேண்டும் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே. வார்த்தையை ரொம்ப கவனமாக கேளுங்கள். தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்திரிப்பதற்காக நாங்கள் அழைக்கப்பட்டிருக்கிறோமே ஒழிய அல்லது சும்மா வந்து இந்த நாட்களில் ஒரு காரியத்தை செய்துவிட்டு இந்த நாட்களில் பேர் புகழோடு மறிப்பதற்கு நாங்கள் அழைக்கப்படவில்லை. தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்திரித்துக் கொள்ளும்படியாக தேவன் இந்த நாட்களில் அங்கே நம்மை அழைத்திருக்கிறார் என்பதை தான் இன்றைக்கு நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்க அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை பாருங்கள். 6வது வசனத்தை வாசிக்கிற வேளையிலே வேதம் சொல்லுகிறது, இப்படிப்பட்டவைகளின் நிமித்தம் அங்கே எப்படியாக இருக்கிறதா நிமித்தமாக கீழ்ப்படியாமையின் பிள்ளைகளின் மேல் தேவ கோபாக்கினை வருவதால் ஒருவனும் அங்கே உங்களில் வீண் வார்த்தைகளினாலே மோசம் போக்காதபடி எச்சரிக்கையாயிருங்கள் என்று சொல்லி இந்த நாட்கள் சொல்லப்படுது. இஸ் a warning அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே. பவுலடிகள் இந்த நாட்களை பாருங்கள், இவே சபைக்கு எழுதுகிற வேளையிலே ஒரு வார்ன் பண்ணுகிறார், ஒரு எச்சரிக்கையை கொடுக்கிறார். இந்த நாட்களை இப்படிப்பட்ட காரியத்தை நீங்கள் விட்டு விடுங்கள். ஏனென்றால் நீங்கள் கிறிஸ்துவுக்காக முதலாவது அங்கே சுகந்த வாசனை வீச வேண்டும். அவர் நமக்காக வீசினது போல அவராலே தொடப்பட்ட பிள்ளைகள், அவராலே அழைக்கப்பட்ட பிள்ளைகள், அவராலே அபிஷேகம் பண்ணப்பட்ட பிள்ளைகள் இந்த நாட்களில் சுகந்த வாசனை வீச வேண்டும். அது மட்டுமல்ல, இந்த நாட்களிலே நாங்கள் தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்திரித்துக் கொள்ளும்படியாக அழைக்கப்பட்ட ஜனமாக இந்த நாட்களில் இருக்கிறோம் என்பதை தான் நாங்கள் பார்க்கிறோம். அருமை பிள்ளைகளே, சற்று இந்த நாட்களை சிந்தித்து பாருங்கள். தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்திரிக்கணும்னு சொன்னால் இவ்வளவு ஒரு மகத்துவமான காரியம். அருமையான கர்த்தர், இந்த பூமியில இருக்கிற காரியங்கள் எல்லாம் நாங்கள் எவ்வளவு ஏதாவது எந்த பெரிய ஜொப்பா இருந்தாலும் இந்த நாட்களை பாருங்கள், அந்த வேலையில இருந்து ரிட்டையர்மெண்ட்டுக்கோ இந்த காரியத்துக்கு போன பிறகு நாங்கள் மறிக்கிற வேலையில அந்த ஜொப்பினுடைய பதவியோ அந்த டேலண்டையோ அந்த காரியத்தை நாங்கள் கொண்டு போக முடியாது. ஆனால் தேவனுடைய ராஜ்யம் விசேஷித்த விதமான ராஜ்யம். தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்திரித்துக் கொள்ளும்படியாக தேவன் நம்மை இந்த நாட்களில் அழைத்திருக்கிறார். எத்தனையோ பேதைகள் இருக்கிறார்கள், எத்தனையோ படித்தவர்கள் இருக்கிறார்கள். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, எப்படிப்பட்ட சூழ்நிலை இருந்தால் தேவன் எதற்காக உன்னையும் என்னையும் இந்த நாட்களை அழைத்திருக்கிறார் என்பதை நாங்கள் சற்று இந்த நாட்களை சிந்தித்து பார்க்க வேண்டும் அருமையான கர்த்தருடைய. ஏனென்றால் நாங்கள் அவருக்காக இந்த நாட்களிலே அதாவது சுகந்த வாசனை இந்த நாட்களை வீசும்படியாக அழைக்கப்பட்டிருக்கிறோம். அதே வேளையிலே அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, நாங்கள் பரிசுத்தவான்களாக இந்த நாட்களை மாற்ற பண்ணும்படியாக இந்த நாட்களை அங்கே அழைக்கப்பட்டிருக்கிறோம். அதே வேளையிலே அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்திரித்துக் கொள்ளும்படியாக இந்த நாட்களை நாங்கள் இந்த நாட்களை அழைக்கப்பட்டிருக்கிறோம். அப்படியானால் இந்த நாட்களை வேதம் சொல்லுகிறபடி நாங்கள் இந்த நாட்களிலே வீண் வார்த்தைகளினாலே மோசம் போவாதபடி இந்த நாட்களிலே தேவனுடைய சித்தத்தை இந்த நாட்களில் செய்கிறவர்களா இந்த நாட்களில் இருக்க வேண்டும் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே. வேதம் சொல்லுகிறது, தன் வாயை அடக்கிறவன் பூர்ண புருஷன் என்று சொல்லி இந்த நாட்களில் சொல்லப்படுகிறது. இன்றைக்கு வீணான வார்த்தைகளை இந்த நாட்களை பேசிக்கொண்டு தேவனுடைய ராஜ்யத்துக்கு புறம்பாக சில காரியங்களை செய்து கொண்டிருக்கிறோம் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே. ஒரு மனுஷனுடைய ஒரு பாருங்கள், ஒவ்வொரு நாளும் 24 மணி நேரம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அந்த 24 மணி நேரத்திலே கிட்டத்தட்ட 7 மணி நேரமோ 8 மணி நேரமோ நாங்கள் நித்திரைக்கு போகிறோம். மிச்சம் ஒரு 7 மணி 8 மணி நேரத்துக்கு இந்த நாட்களை வேலைக்கு இந்த நாட்களை போகிறோம் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே. அப்படியானால் பாருங்கள், இந்த மிகுதி அங்க இருக்கிற அந்த நேரங்களிலே எவ்வளவு மணி நேரம் ஆண்டவருக்கு இந்த நாட்களை கொடுக்கிறோம் என்பதை தான் நாங்கள் பார்க்கிறோம். நாங்கள் நினைக்கிறோம், ஆலயத்துக்கு போறோம், ஆண்டவரே தசமமான் தருகிறேன், ஆண்டவரே சோத்திரம், ஆண்டவரே அந்த காரியத்தை செய்கிறேன், இதை செய்கிறேன் கத்தாவை இந்த நாள் நன்றி என்று சொல்லி இந்த நாட்களை நாங்கள் நினைக்கிறோம். அப்படி எல்லாம் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, தசமபாகம் என்று சொல்லுகிறது உன்னுடைய நேரத்துல கூட இந்த நாட்களை நீ தசமபாகத்தை கொடுக்க வேண்டும். 2 மணி 20 நிமிஷம் இந்த நாட்களை ஆண்டோட சமூகத்தில் இந்த நாட்களை கொடுக்க வேண்டும் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே. அப்படியான இந்த நாட்களை ஒவ்வொரு காரியத்தையும் இந்த நாட்களை பார்க்கிற வேளையிலே அங்கே தேவனுக்கு பிரியமானபடி தேவனுடைய சித்தத்தின்படி தேவனுக்கு அந்த காரியங்களை இந்த நாட்களை நாங்கள் கொடுப்போமா இருந்தால் நமக்கு அந்த வீண் வார்த்தைகளை பேசுவதற்கோ வீணான மற்றவருடைய காரியங்களில் இந்த நாட்களை தலையிடுவதற்கோ இந்த நாட்களை நமக்கு எந்த விதமான நேரம் இந்த நாட்களை வராத அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே. இந்த குறிப்பிட்ட நேரம் வருகிற வேளையிலே ஆண்டோடைய சமூகத்தில் நான் இருக்க வேண்டும் என்ற ஒரு நோக்கம் இந்த நாட்களிலே வரும் என்று சொல்லித்தான் இன்றைக்கு நாங்கள் பார்க்கிறோம். அதனாலதான் இந்த 6வது வசனத்தில் எபேசியர் 5:6 சொல்லப்படுகிறது, வீண் வார்த்தைகளினால் மோசம் போகாதபடி எச்சரிக்கையாருங்கள் சொல்லப்படுது. அருமையான ஒரு வார்த்தை அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே. அந்த வார்த்தைகளினாலே நாங்கள் என்ன செய்ய வேண்டும்? மோசம் போகாதபடி. அந்த வார்த்தையினாலே நாங்கள் மோசப்படுத்தி கொள்ளுகிறோம் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே. தேவனுடைய ராஜ்யத்துக்கும் தேவனுடைய சுதந்திரத்துக்கும் நாங்கள் அங்கே புறம்பானவர்களாய் இந்த நாட்களை நம்மை மாற்றிக் கொள்ளுகிறதை அங்கே கர்த்தருடைய வார்த்தை இந்த நாட்களை சொல்லுகிறதை பார்க்கிறோம் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே.
பிள்ளைகளே. அதனாலே அருமையான கர்த்தருடைய பிள்ளைகள் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும் என்பதை குறித்து அங்கே சொல்லப்படுவது. 7வது வசனத்திலே பாருங்கள், வேதம் சொல்லுகிறது, அவர்களுக்கு இந்த நாட்களிலே பங்காளிகளாக இராதிருங்கள். அப்படிப்பட்டவர்களுக்கு, அப்படிப்பட்ட நிலையில இந்த நாட்களை வீண் வார்த்தைகள் பேசுகிற ஜனங்களுக்கு நீங்கள் பங்காளிகளா இருக்கக்கூடாது. இன்னைக்கு ஒரு சில காரியங்கள் நடக்குமா இருந்தால் கவனிச்சு பாருங்க. உடனே நாங்கள் சொல்லுவோம், ஓம் அது சரியான காரியமா தான் இருக்கும் பிரதர், சரியான காரியமா இருக்குதான் சிஸ்டர், சரியான காரியமா இருக்கு, அவர் அப்படி செய்திருப்பார் என்று சொல்லி இந்த நாட்களை நாங்கள் நினைக்கிறோம். ஆனால் அது இந்த நாட்களிலே தவறான காரியம் என்பதைத்தான் கர்த்தருடைய வார்த்தை இந்த நாட்களை நமக்கு தெளிவாக திட்டவட்டமாக இந்த நாட்களை பேசிக் கொண்டிருக்கிறதை பார்க்கிறோம். அதனாலே வேதம் சொல்லுகிறது பாருங்கள், அப்படியாக மோசம் போகிற காரியத்துக்கு எச்சரிக்கையா இருங்கள். அது மட்டுமல்ல, அவர்களுக்கு நாங்கள் இந்த நாட்களிலே பங்காளிகளாக இந்த நாட்களை இருக்கக்கூடாது என்பதையும் கர்த்தருடைய வார்த்தை இந்த நாட்களை நமக்கு இந்த நாட்களை எச்சரிக்கிறதை அங்கே பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, 8வது வசனத்தை வாசிக்கிற வேளையிலே வேதம் சொல்லுகிறது, முற்காலத்திலே நீங்கள் அந்தகாரமாய் இருந்தீர்கள். Glory to God. முற்காலத்திலே நாங்கள் எப்படியாக இருந்தோம், அந்தகாரத்திலே இருந்தோம் இந்த நாட்களிலே. இப்பொழுதோ கர்த்தருக்குள் வெளிச்சமாய் இருக்கிறீர்கள். நாங்கள் யாரையா? வெளிச்சத்தின் பிள்ளைகளாக நடந்து கொள்ளுங்கள். அல்லேலூயா. வெளிச்சத்தின் பிள்ளைகளாக, we are the lights. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அருமையான கர்த்தருடைய பிள்ளை, அதாவது விளக்கை கொளுத்தி மரக்காலை கீழே வைக்காதபடி நாங்கள் உலகத்திலே, அதாவது பிரகாசிக்கிற ஒளியாக இந்த நாட்களில் இருக்கிறோம். அங்கே யோவானுக்குள்ள சுவிசேஷத்தில் சொல்லப்படுகிறது, எந்த மனுஷனையும் பிரகாசிக்க செய்கிற மெய்யான ஒளியாகிய கர்த்தர்னு சொல்லி இன்றைக்கு நாங்கள் பார்க்கிறோம். அப்படியானால் அந்த ஒளி இந்த நாட்களிலே நமக்குள்ளே வீச வேண்டும். அந்த ஒளி நமக்குள்ளே வீசுமா இருந்தால் நாங்கள் கிறிஸ்துவுக்குள்ளே சுகந்த வாசனை வீசுகிறவர்களா இந்த நாட்களிலே மாற்றப்படுகிறதை அங்கே காணக்கூடியதாக இருக்க அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை பாருங்கள். அன்பு பிள்ளைகளை, இன்றைக்கு ஆண்டவருடைய பிள்ளைகள் வெளிச்சத்தின் பிள்ளைகளாக இருக்கிறோம் என்று நாங்கள் பேசிக்கொள்கிறோம். ஆனால் நாங்கள் நடக்கிற காரியம் இந்த நாட்கள் என்னவென்று சொன்னால், இருளுக்குள்ளா இன்றைக்கு நடந்து கொண்டே இருக்கிறோம். அருமையான கர்த்தர், நமக்கு தெரியாதபடி இன்றைக்கு நாங்கள் இருளுக்குள்ளே இந்த நாட்களை நடந்து கொண்டிருக்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அப்படியானால் அந்த வெளிச்சத்தின் பிள்ளைகளாக அந்த நாட்களை நாங்கள் வாழ வேண்டுமா இருந்தால் வேதம் சொல்லுகிறது, ஆவியின் கனி சகல நற்குணத்திலும் நீதியிலும் உண்மையிலும் விளங்கும். அருமையான கர்த்தருடைய, அதைத்தான் குறித்து இந்த நாட்களில் சொல்லப்படுகிறது. அப்படியானால் வேதம் சொல்வது 11வது வசனத்திலே, கனியற்ற அந்தகார கிரியைகளுக்கு உடன்படாமல் அவைகளை கடிந்து கொள்ளுங்கள். நாங்கள் அதாவது என்ன செய்ய வேண்டும்? கனியற்ற அந்தகார கிரியைகளுக்கு உடன்படாமல். யார் இந்த நாட்களை கனியற்ற காரியத்தில் நடக்கிறார்களோ அவைகளை ரிபியூக் இன் தி நேம் ஆஃப் ஜீசஸ். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, நாங்கள் அவர்களை கடிந்து கொள்ள வேண்டும். அருமையான கர்த்தர், ஏனென்றால் அப்படியாக நாங்கள் அந்த கனியற்ற அந்தகார கிரிகளை கடிந்து கொள்வோமா இருந்தால்தான் நாங்கள் கிறிஸ்துவுக்குள்ளே ஒரு சுகந்த வாசனை வீசுகிறவர்களா இருப்போம். அது மட்டுமல்ல அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அங்கே பாருங்கள், இந்த நாட்களிலே அது தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்திரிக்கிறவர்களாயும் அதே வேளையில் இந்த நாட்களிலே வெளிச்சத்தின் பிள்ளைகளாகவும் இந்த நாட்களில் இருக்கும்படியாக கர்த்தர் இந்த நாட்களிலே நம்மை ஆசீர்வதிப்பார் என்பதைத்தான் இன்றைக்கு நாங்கள் பார்க்க வேண்டும். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அருமை பிள்ளைகளே, இந்த நாட்களை பாருங்கள், இப்படிப்பட்ட சூழ்நிலைகள் இங்கே இந்த எபேசு சபைக்குள்ளே இந்த அந்த நாட்களில் இருந்தது நிமித்தம் பவுலடிகள் அந்த எபேசு சபைக்கு இந்த நாட்களை போகிற வேளையிலே அவருடைய நிலைப்பாடுகள், அவருடைய காரியங்கள் இந்த நாட்களில் கிறிஸ்தவர்களாய் இருந்தாலும் ஆனால் அவர்கள் கனியற்றவர்களாய் அங்கே அதாவது சுகந்த வாசனை வீசுகிறவர்களாம் இந்த நாட்களை இருக்கவில்லை. அதன் நிமித்தம் தான் இந்த நாட்களே பவுலடிகள் இந்த நாட்களை என்ன செய்கிறார்கள் சொல்லி சொன்னால் அவர்களை இந்த வார்த்தைகள் ஊடாக இந்த நாட்களே எச்சரிக்கிறதை அங்கே பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, அப்படியாக இந்த நாட்களை எச்சரிக்கிற வேளையிலே தான் இந்த நாட்களே அவர்களுக்குள்ளே இந்த நாட்கள் ஒரு மாற்றம் வருகிறதை பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய, ஏன் என்று சொல்லி சொன்னால் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அங்கே வேதம் சொல்லுகிறது பாருங்கள், அவர்களால் ஒளிப்படத்திலே செய்யப்படும் கிரியைகளை அங்கே சொல்லுகிறதும் அவலட்சணமாய் இருக்கிறது. அவைகள் எல்லாம் இந்த நாட்களை கடிந்து கொள்ளப்பட்டு வெளிச்சத்தினால் இந்த நாட்களிலே வெளியரங்கமாகிறது எல்லாம் வெளிச்சமாய் இந்த நாட்களிலே இருக்கிறது. ஆதலால் வேதம் சொல்லுகிறது, தூங்குகிற நீ இந்த நாட்களிலே விழித்து மரித்தோரை விட்டு எழுந்திரு, அப்பொழுது கிறிஸ்து உன்னை பிரகாசிப்பார் என்று சொல்லி இருக்கிறார் என்று சொல்லி இந்த நாட்களிலே சொல்லப்படுகிறதை பார்க்கிறோம். அன்பு பிள்ளைகளே, இன்றைக்கு தூங்கிக் கொண்டிருக்கிற அருமை அன்பு சகோதரனே சகோதரியே, விழித்திரு. ஆண்டுடைய வருகை சமயமா இருக்கிறபடினால் அவருக்கு சுகந்த வாசனை எப்படியாக வீசலாம் என்பதை இந்த நாட்களில் நாங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இங்கே இந்த இடத்திலே வாசித்த அந்த வார்த்தைகளின்படி இந்த காரியங்களை விட்டு இந்த நாட்களை நாங்கள் இந்த நாட்களை வருகிற வேளையிலே அவருக்குள்ளே நாங்கள் சுகந்த வாசனை வீசுகிறது மட்டுமல்ல, அன்பிலே நடக்கிறவர்களா இந்த நாட்கள் நடக்கிற வேளையிலே தேவனுக்கு பிரியமா இருக்கிறவர்களாயும் அங்கே தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்திரித்துக் கொள்ளுகிறவர்களாயும் வெளிச்சத்தின் பிள்ளைகளமாக இந்த நாட்களிலே அங்கே நாங்கள் இருக்கிறதை பார்க்கிறோம். அதனாலதான் இங்கே வேதம் கடைசியாக சொல்லுகிறது எப்படி என்று சொல்லி சொன்னார். கர்த்தருடைய பிள்ளைகளே, நாட்கள்
பொல்லாதவைகளாய் இருக்கிறதுனால் காலத்தை பிரயோஜனப்படுத்திக் கொள்ளுங்கள். ஆகையால் நீங்கள் மதியற்றவர்களாய் இராதபடி கர்த்தருடைய சித்தம் இன்னதென்று உணர்ந்து கொள்ளுங்கள் என்று சொல்லி இந்த நாட்களில் சொல்லப்படும். இன்றைக்கு நாங்கள் கிறிஸ்தவர்கள் கூட இந்த நாட்கள் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, நான் சொல்லுகிற காரியம் என்னவென்றால், ஆண்டவருடைய பிள்ளைகள் இன்றைக்கு மதியற்றவர்களாய் இருக்கிறார்கள். இன்றைக்கு செய்கிற காரியங்கள் மதியற்ற காரியங்களாய் இருக்கிறார்கள். வேதம் சொல்லுகிற அருமையான, ஏனென்றால் நாட்கள் பொல்லாதவர்களாய் இந்த நாட்களை இருக்கிறது. நாட்கள் கடைசி காலமும் நெருக்கமான சூழ்நிலையும் நெருக்கமான காலங்களாம் இந்த நாட்கள் இருக்கு. இன்றைக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இன்றைக்கு இந்த யூரோப்புகளே அநேக மாற்றங்கள் இந்த நாட்களில் வந்திருக்கிறது. காலநிலை ஒரு காலத்திலும் இல்லாதபடி இன்றைக்கு 40, 42, 44 வெக்கையில் இந்த நாட்கள் இருக்கிறது. அவர்களே இந்த தேசத்தை சேர்ந்தவர்களே இந்த நாட்களை சொல்லுகிறார்கள், இப்படியான ஒரு சம்பவத்தை நாங்கள் கண்டதே இல்லை என்றார். ஏனென்றால் கர்த்தருடைய வருகை சமீபமாயிருக்கிறபடினால் இந்த குளோபல் வார்ம் இந்த நாட்களை அப்படியாக இந்த நாட்களை கூடியிருக்கிறது நிமித்தம் அங்கே என்ன நடக்கிறதுன்னு சொல்லி சொன்னால், உலகம் எங்கிலும் ஒரு பெரிய ஒரு மாற்றம் இந்த நாட்களே வருகிறது நிமித்தம் இந்த நாட்களே அவருடைய வருகைக்கு நாங்கள் ஆயத்தமுள்ளவர்களாய் மாற்றப்படுவோமோ. அதனாலே அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, 14வது வசனம் சொல்லுகிறபடி மதியற்றவர்களாய் நாங்கள் இராதபடி கர்த்தருடைய சித்தம் இன்னதென்று உணர்ந்து கொள்ள வேண்டும். The will of God, அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து பிதாவுடைய சித்தத்தை செய்யும்படியாக அந்த நாட்களே அங்கே வந்தார். அதான் நீங்க பாருங்கள், சீசர்கள் கேட்கிறார்கள், ஆண்டவரே நாங்கள் ஜெபிக்கிறது எப்படி என்று சொல்லி இந்த நாட்களை கேட்கிற வேளையிலே ஆண்டவர் கற்றுக் கொடுக்கிறார். பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம், உம்முடைய சித்தம் பரமண்டலத்திலே செய்யப்படுவது போல இந்த பூமியிலும் செய்யப்படுவதாக என்று சொல்லி இந்த நாட்களை ஆண்டவர் கற்றுக் கொடுக்கிறார். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அப்படியானால் இன்றைக்கு நாங்கள் இன்றைய நாளிலும் இந்த நாட்களை அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை தேவனிடத்திலே இந்த நாட்களை ஒப்பு கொடுப்போமா? தேவனுடைய சமூகத்திலே இந்த நாட்களை ஒப்பு கொடுத்த நாட்களிலே கர்த்தருடைய சித்தத்தை இந்த நாட்களை நாங்கள் செய்கிறவரா இந்த நாட்களை நாங்கள் மாற்றப்படுவோம். கர்த்தர் தாமே இந்த நாட்களை ஆசீர்வதிப்பாராக. அருமை பிள்ளைகளே, இந்த நாளிலும் ஆண்டவருக்குள்ளே இந்த நாட்களை நாங்கள் சுகந்த வாசனை வீசுகிறவர்களாயும், அதே வேளையிலே இந்த நாட்களை அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை வீணான வம்பான பேச்சுக்களை பேசாதபடியாகவும் இந்த நாட்களிலே தேவனுடைய ராஜ்யத்தை இந்த நாட்களிலே அருமையான கர்த்தருடைய பிள்ளை அங்கே சுதந்திரித்துக் கொள்ளுகிறவர்களாயும் இந்த நாட்களை அங்கே அது மட்டுமல்ல, அவருக்குள்ளே நாங்கள் வெளிச்சத்தின் பிள்ளைகளாக இந்த நாட்களிலே மாற்றப்பட வேண்டும். அதனாலே கனியற்ற அந்தகார கிரியைகளை விட்டு இந்த நாட்களிலே தேவனுக்கு பிரியமாய் இந்த நாட்களிலே நடக்கிறவர்களாய் நாங்கள் மாற்றப்பட வேண்டும். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே உங்கள் ஒவ்வொருவரையும் நான் வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். கர்த்தருக்கே மகிமையும் கனமும் துதியும் புகழும் உண்டாவதாக. ஆமேன், ஆமேன். கர்த்தர் தாமே ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். Thank you, Pastor. Thank you so much, Pastor. அருமையான தேவ செய்தி எனக்கு வழங்கினமைக்காக நன்றி என்று சொல்லி, இயேசுதான் கர்த்தர்தான் உங்களை நிறைவாக உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் ஆசீர்வதிக்க வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். அடுத்ததாக ஸ்பெஷல் தேங்க்ஸ் கிவிங் சாங் ஒன்றை தரும்படியாக பாஸ்டர் சுரேஷ் குமார் அவர்களை கேட்டுக்கொள்கிறோம். பாஸ்டர் சுரேஷ் குமார், பிரைஸ் தி லார்ட் பாஸ்டர். பிரைஸ் தி லார்ட். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த நாளிலே அருமையான ஒரு சந்திப்பை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். அருமையான வார்த்தையை கர்த்தர் கேட்கும்படி செய்திருக்கிறார். இந்த நாளிலே நாம் ஆண்டவருக்கு நன்றி செலுத்தி ஒரு பாடலை ஒரு சமூகத்துல வந்திருக்கிறோம். நாம் அவரோட ஒன்றாக இணைந்து நம்மளுடைய நாமத்தை மையப்படுத்து. இல்லையா? கேக்குதுங்களா பேசுறது? நன்றி நன்றி. என் வாழ்விலே நீர் பாராட்டின தயவுக்கெல்லாம் நான் பாத்திரன் அல்ல. இதுவரையில் நீர் தாங்கினதற்கு எவ்வளவும் நான் தகுதியும் இல்ல. என் வாழ்விலே நீர் பாராட்டின தயவுக்கெல்லாம் நான் பாத்திரன் அல்ல. இதுவரையில் நீர் தாங்கினதற்கு எவ்வளவும் நான் தகுதியும் இல்ல. மாறாமலே உடனிருந்தீர், விலகாமலே நடத்தி வந்தீர். மாறாமலே உடனிருந்தீர், விலகாமலே நடத்தி வந்தீர். ஆச்சரியமானவரே என் வாழ்விலே அதிசயமானவரே. ஆச்சரியமானவரே என் வாழ்விலே அதிசயமானவரே. என் வாழ்விலே நீர் பாராட்டின தயவுக்கெல்லாம்
நான் பாத்திரன் அல்ல. இதுவரையில் நீர் தாங்கினதற்கு எவ்வளவும் நான் தகுதியும் இல்ல. ஏமாறாமலே உடனிருந்தீர், விலகாமலே நடத்தி வந்தீர். ஆச்சரியமானவரே என் வாழ்விலே, ஆச்சரியமானவரே. அல்லேலூயா. தேங்க்யூ பாஸ்டர், தேங்க்யூ சோ மச். கர்த்தர் தாம் உங்களை உங்கள் குடும்பத்தை நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. அடுத்ததாக ஃபைனல் பிளெஸிங் பிரேயர்ஸ். பாஸ்டர் ஸ்டீவன், பிரைஸ் தி லார்ட் பாஸ்டர். சிஸ்டர் எல்லாரும் praise the Lord. கேக்குது பாஸ்டர், பிளெஸிங் பிரேயர்ஸ் நீங்க கேக்குதுங்களா? கேக்குது பாஸ்டர். ஓகே ஜெபிக்கலாம். மகா பரிசுத்தம் அன்பு நிறைந்த பரலோக பிதாவே, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து பரிசுத்த ஆவியானவரை உம்மை நோக்கி பார்க்கிறோம். இந்த அருமையான ஓய்வு நாளிலே நாங்கள் உம்மை நோக்கி பார்க்க நீங்க தந்த நல்ல தருணத்துக்காக நன்றி செலுத்துகிறோம். பரிசுத்த ஆவியானவரே, நேற்றும் என்றும் மாறாதவரே, இந்த அருமையான வசனங்களை கேட்க உம்முடைய வார்த்தைகளுடைய ஜீவனும் வல்லமையும் எங்க வாழ்க்கையில வெளியரங்கமாகி உம்முடைய ரத்தத்தின் வல்லமைக்கு நாங்கள் சாட்சியா நிற்க அனுகிரகிச்சு ஜெபிக்கிற ஆண்டவரே. ஆராதனை வேலையில் ஆண்டவர் நீர் எங்களை வல்லமையால் நிரப்பினீர். இயேசுவே உம்முடைய ஆசீர்வாதங்களால் நிரப்பினீர், விடுதலையை கொடுத்தீர். இயேசுவே ஒவ்வொரு சிக்கலையும் சிக்கரித்து தப்பி போக கிருபை செய்தீர். கண்ணி தெரிபட்டது தப்பினோம், வேடனுடைய கண்ணுக்கு தப்பின குருவி போல் எங்க ஆத்துமாவை இயேசு ரத்தத்தால் இந்த நாளில் ஆராதனைகளில் தப்பு வைத்து நடத்தினதற்காக நன்றி செலுத்துகிறோம்ப்பா. ஆண்டவர் யாக்கோபு விரோத மந்திரவாத முறை சிறையிலுக்கு விரோதமாக குறிசூழல் இல்லாமல் செய்திருக்க நன்றி. இதனால் ஆராதனையிலே வசனத்தை கேட்கிற வேளையிலே எங்களுக்கு எதிராக உருவாக்கப்படும் ஒவ்வொரு ஆயுதம் வாய்க்காமல் போனதற்கு நன்றி செலுத்துகிறோம். நாங்கள் நினைப்பதற்கு ஜெபிப்பதற்கு அதிகமாய் விடுதலை, ஆரோக்கிய, ஆசீர்வாத, ஜெயத்தை சுதந்திரிக்கப்படும் இயேசுவே உண்மை சோதரிக்கிறோம்ப்பா. உங்க நன்றி செலுத்துகிற ஆண்டவரே. ஆராதனை நடத்தினவர்களுக்காகவும் வசனத்தை இயேசுவை பரிசுத்திற்கு நான் ஒவ்வொருத்தருக்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. நடத்துகிற பாஸ்டர் ஆண்ட்ரூ அவருக்காக குடும்பத்துக்காக நன்றி செலுத்துகிறோம். பரிசுத்த ஆவியை இன்னும் ஒவ்வொரு எடுத்து பயன்படுத்துக, வரங்களால் கனிகளால் நிரப்பி நடத்தி ஜெபிக்கிறோம். துதி கன மகிமை நமக்கு செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்து நாமத்தை ஜெபிக்கிறோம் பரலோக பிதாவே. ஆமென் ஆமென் ஆமென். தேங்க்யூ பாஸ்டர், தேங்க்யூ. நாங்க எல்லாருமே நாங்க சேர்ந்து சொல்லுவோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தரை ஸ்தோத்திரி, உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. பிதாவாகிய தேவனுடைய அன்பும் இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பரிசுத்த ஆவியினுடைய அந்யோன்ய ஐக்கியம் உங்கள் அனைவரும் கூட சதா காலமும் இருப்பதாக. ஆமேன் ஆமேன் ஆமேன். தேங்க்யூ எவ்ரிவன் and God bless you. Thank you, thank you, thank you. Right.